வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சமான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன செஞ்சாலும் என்னால் சேமிக்க முடியலை, எனக்கு செலவு வந்துக்கிட்டே இருக்குது, வாங்குகிற சம்பளம் பத்தலை அப்படின்னு சொன்ன ஒரு சப்ஸ்கிரைபர் இப்போ அதே சம்பளத்தோட மாதம் 5000 ரூபா சேமிக்கிறாரு. ஸோ முன்னாடி என்ன சம்பளம் வாங்கினாரோ அதே சம்பளம் தான் இப்போவும் வாங்குறாரு. முன்னாடி சேமிக்கவே முடியலை, என்ன பண்ணி பார்த்துட்டேன் சேமிக்க முடியலன்னு சொன்னவர் இப்போ மாதம் 5000 ப்ளஸ் சேமிக்கிறாரு. அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு லைவ் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்மளும் பட்ஜெட் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளோட குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட் மாற்றுறது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அவர் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவரோட பட்ஜெட் பார்ப்போம். ஸோ இந்த பட்ஜெட்டை எனக்கு அனுப்பிச்சார் அந்த சப்ஸ்கிரைபர். இதுதான் என்னோடய ஃபேமிலி பட்ஜெட்டு அப்படின்னு சொல்லி இதில் நான் எங்கே மேனேஜ் பண்ணுறது, எனக்கு வந்து வாங்குகிற சம்பளம் 25,000 ஆனால் எனக்கு செலவு 28,000 ரூபாய் வருது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஃபஸ்ட்டு அதை பார்த்துடலாம். ரெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10,000 ரூபாய் போட்டிருக்காரு. கிராசரி 4,500, வெஜ் அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு 2,500, மில்க்கு வந்து 800 ரூபா போட்டிருக்காரு. டிடிஹெச் வந்து 750 ரூபா, ரீசார்ஜ் வந்து 1000 ரூபா போட்டிருக்காரு. 2 ஃபோன் யூஸ் பண்ணுவாங்களாம். கேஸ்க்கு 1000 ரூபா, இபி பில்க்கு ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபா எடுத்து வச்சுருவாங்களாம். நான்வெஜ்ஜுக்கு 2000 ரூபா ஆகும் அப்படின்ட்டுருக்காரு. ஸ்நாக்ஸ்க்கு வந்து 2,500, இது இல்லாமல் மற்ற செலவுகளுக்கு 2000 ஆகும். ஸோ மொத்தமாக 28,000 மாதம் அவருக்கு செலவாகுது. ஆனால் அவர் வாங்குகிற சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 25,000. ஸோ அவங்க வீட்டில் அவங்க ஒய்ஃபு ப்ளஸ் 2 பிள்ளைங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே இன்னும் ஸ்கூலில் சேர்க்கலை. ஸோ இப்போவே வந்து இவருக்கு 28,000 ரூபாய் சம்பளம் வருது. ஸோ 2 பேருமே இன்னும் 2 வருஷத்தில் ஒரு குழந்தையும் இன்னொரு வருஷத்தில் இன்னொரு குழந்தையும் ஸ்கூலில் சேர்க்கணும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் 4 பேர், 2 அடல்ட் 2 கிட்ஸ் உள்ள வீட்டுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் ஆகுது அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து இதுக்கு நான் எப்படி ரிப்ளை பண்ணுறது? ஸோ எனக்கு பொறுத்த மட்டும் நான் இந்த பட்ஜெட்டை பார்த்தப்ப என்னோடய சஜஷன்ஸ் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, நான் அவர்கிட்ட சொல்லலை. ரெண்ட்டு வந்து 10,000 ரூபாய்க்கு பதிலாக அட்லீஸ்ட் ஒரு 6,000 to 8,000 ரூபாய்க்குள்ளே பார்க்கலாம். கிராசரி வந்து 4,500 கண்டிப்பாக ஆகாது, இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். கிராசரி, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்க்கு 1,500 போதும். டிடிஹெச்சுக்கு பதிலாக கேபிளில் போனால் 350 ரூபா 400 ரூபாய்க்குலாம் முடிச்சிடலாம். ஸோ அங்கே கொஞ்சம் அமௌண்ட் ரெடியூஸ் பண்ணலாம். ரீசார்ஜை எப்படியும் 2 பெரியவங்கன்னா 2 மொபைல் வச்சுருப்பாங்க. ஸோ 300 ரீசார்ஜ் பண்ணால் கூட அங்கே ஒரு 400 ரூபா மிச்சப்படுத்தலாம். இபி ஓகே, அது ஓகேன்னு வச்சுக்கோங்களேன். மேபி ஏசி யூஸ் பண்ணிக்கோங்களேன். ஸ்நாக்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக கம்பல்சரியாக ஒரு 1,500 1000 கிட்ட கொண்டு வரலாம். நான்வெஜ்ஜுக்குமே 1,200 போதும். 2 பேர் சின்ன பிள்ளைங்க இருந்தாலுமே சேர்த்தே போதும். அதர்ஸ்க்கு வந்து அவங்க என்னென்ன இதர செலவுகள் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ என்னோடய சஜஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை குறைக்கலாம் தான் இருந்துச்சு. ஆனால் நான் சொல்லலை. நான் அதுக்கு பதிலாக அவருக்கு நான் என்ன ரிப்ளை பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி தான், பட்ஜெட் போடுவது எப்படி, நம்மளோட வருமானத்துக்குள்ளே பட்ஜெட் வரவில்லை என்றால் என்ன செய்வது அப்படின்னு சொல்லி ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஹவு டு ஃப்ரேம் த பட்ஜெட் ஃபார் ஃபேமிலி. ஸோ இந்த வீடியோவோட லிங்க்கை நான் அவருக்கு மெயிலாக அனுப்பிச்சி வச்சேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நான் இதில் குறைங்க அதில் குறைங்க நான் சொன்னேன் அப்படின்னா மேபி அது அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரியலாம். பட் என்னோடய சஜஷன் என்னென்ன அப்படிங்கிறத மட்டும் நான் உங்ககிட்ட இப்போ சொல்கிறேன், பட் அவர்கிட்ட சொல்லலை. இதை பார்த்துட்டு நீங்கள் பட்ஜெட்டை ரீஃப்ரேம் பண்ணுங்கள், கண்டிப்பாக முடியும், உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பட்ஜெட் போடுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். நேற்றுமே இந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்கேன். இன்கேஸ் இன்றைக்கி யாராவது புதுசாக பார்க்குறீங்கனாலும் பாருங்கள், இது ஒர்த்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களே உங்களோட ஃபேமிலி பட்ஜெட் போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து போய் சொல்ல முடியாது இல்லையா, நீங்கள் வந்து இப்படி கம்மி பண்ணுங்கள் அதில் கம்மி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதனால நான் என்ன பண்ணலை, சொல்லலை. அதுக்கப்புறம் அவரே எனக்கு அனுப்பிச்சிருந்தார் இந்த மாதிரி, நான் பட்ஜெட் பார்த்துட்டு இப்போ நாங்கள் ஒரு பட்ஜெட் போட்டிருக்கோம். ஸோ இந்த பட்ஜெட்டில் நாங்கள் 5,000 வந்து மாதம் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சேமிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க நம்ம இந்த வீடியோவை பார்த்த உடனே அவங்களே பட்ஜெட் போட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன சேஞ்சஸ் பண்ணாங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி 8,000 ரூபாய்க்கு வீடு பார்த்துருக்காங்க கண்டிப்பாக. ஏன்னா
அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் பட்ஜெட் வந்து ரொம்ப செலவுக்கு மீறுதுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது வாடகை. வாடகை வந்து நம்ம சம்பளத்தில் 3ல் ஒரு பகுதி தான் கொடுக்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் அதை பார்த்துட்டு இது பண்ணார என்னன்னு வாடகை 8,000 உள்ள ஒரு வீட்டு வாடகைக்கு போயிட்டாங்க. ஏன்னா 2 பெரியவங்க குட்டி பிள்ளைங்க 2 குட்டி பிள்ளைங்கன்னா நம்ம போதும், சின்ன ஒரு வீடே வந்து போதும். கிராசரி வந்து 3,500 பட்ஜெட் போட்டிருக்காங்க. வெஜ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து 1,500 போட்டிருக்காங்க. மில்க் வந்து பார்த்திங்கன்னா 800. ஸோ அது சேஞ்ச் பண்ணல. அதே மாதிரி கேபிள் மாற்றிக்கிட்டாங்க. நான் இதையுமே அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். டிடிஹெச் ரொம்ப அதிகமாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் லோக்கல் கேபிள்கே போயிடலாம். ரீசார்ஜு அதிலே அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். மேபி அந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே மாற்றிருக்காங்க. ரீசார்ஜ் அதே மாதிரி 300 250 சம்திங், இப்போ 300 மேக்ஸிமம் வச்சுக்கிட்டா கூட 2 பேருக்கு 600 முடிச்சிடலாம். கேஸ் சிபி மாற்றல. நான்வெஜ் கண்டிப்பாக மாற்றிருக்காங்க. ஆக்சுவலாக நான்வெஜ் மாற்றிட்டு நான்வெஜ் ஸ்நாக்ஸ்க்கு எல்லாமே மாற்றிருக்கிறாங்க. அதர்ஸும் குறைச்சிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட் போட்டுட்டு நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன், ஸோ எப்படி நீங்கள் குறைச்சிங்க, அந்த வீடியோவில் அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சா அப்படின்னு கேட்டப்ப அவர் ஒரு 2 விஷயம் சொன்னார். எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான்வெஜ்ஜுக்கு அவர் 2,000 போட்டிருக்கார்ல, அவ்வளோ ஆகவே ஆகாதான். அவர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணாராம் அந்த வீடியோலாம் பார்த்ததுக்கப்புறம். இப்போ 500 எடுத்துகிட்டு போவாராம். போய் ஒரு சிக்கன் வாங்குறாருன்னா 200க்கு தான் சிக்கன் வாங்குவாராம். பட் ஆனால் வந்து திரும்பி வீட்டுக்கு வரத்துக்குள்ளாட்டியும் வேறு ஏதோ செலவு பண்ணிவிட்டு அந்த 500 எடுத்துகிட்டு போன 500 காலி பண்ணிட்டு தான் கொண்டு வருவாராம். ஸோ 200 மிச்சம் 300 வந்து பட்ஜெட் கவரில் போடணும் இல்லாமல் அவர் வந்து 500 அன்றைக்கி செலவாயிடுச்சு நான்வெஜ்ஜுக்குங்கிற மைண்ட் செட்லேயே இருப்பார். இந்த மாதிரி நிறைய மணி மிஸ்டேக் அவர் பண்ணியிருக்கிறதாகவும், அதுக்கப்புறம் தான் வந்து ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸே ரொம்ப கம்மியாக ஆகிறதாகவும் அவங்க ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இவங்களுக்கு செட் ஆகிறதுக்கு ஒரு 3 மாதம் ஆச்சாம். ஸோ 3 மாதத்துக்கு அப்புறம் தான் இந்த பட்ஜெட் வந்து இவங்க ஃபாலோ பண்ணி மாதம் 5,000 மிச்சம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கிறாங்களாம். அதுக்கப்புறம் நான் நிறையா கொஷின் கேட்டிருந்தேன், பரவாயில்ல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கேட்டிருந்தேன், பெட்ரோலுக்கு வந்து நீங்கள் பட்ஜெட்டில் இடம் இல்லைன்னப்ப, ஸோ அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல அவருக்கு பெட்ரோல் அலவன்ஸ் கொடுத்துருவாங்களாம். ஸோ அதனால் அந்த சம்பளத்தில் பெட்ரோல் எடுக்க வேண்டிய அவசியம் வந்து அவருக்கு இருக்காதான். அதனால அவருக்கு அந்த பெட்ரோல் விஷயத்தில் அவருக்கு பணம் மிச்சம் தான். ஸோ அதனால் இப்போ இந்த பட்ஜெட்டை ஃபாலோ பண்ணி இவருக்கு பாருங்கள், மாதம் 5,000 வந்து அவர் சேவ் பண்ணுறாரு. அவரே இந்த பட்ஜெட்டை வந்து போட்டிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக சேர்ந்து அவரே என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி போட்டிருந்த செலவுக்கும் இப்போ இவங்க ஃபாலோ பண்ணுற பட்ஜெட்டுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நம்ம வரவு செலவு கணக்கு எழுதணுங்கிறது. வரவு செலவு கணக்கு நம்ம எழுதி வச்சுருந்து அதை நம்ம பார்த்தாலே நம்ம என்ன மணி மிஸ்டேக் பண்ணுறோம், அடுத்த மாதம் அதை செய்யக்கூடாது அப்படிங்கிற கிளியர் கட் ஐடியா வந்துடும். கண்டிப்பாக நம்ம பட்ஜெட் போடுறது பிரச்சனை இல்லை, அதை டிசிப்ளின்டாக நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஸோ அப்போ தான் வந்து நம்மளால் சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.